வணக்கம். நான் டாக்டர் பிரியா, சித்த மருத்துவர். பயம் அப்படிங்கும்போது நம்ம இதை இங்கிலீஷில் ஃபோபியா அப்படின்னு சொல்லுவோம். இப்போது ரீசெண்டாக ஒரு நியூஸ் வந்து ஒரு 25 வயது இளம்பெண் வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்க எறும்பு பயத்தினால. ஸோ வீட்டில் அடிக்கடி எறும்பு வந்ததுனால அதை பார்த்து பயந்து அவங்க லெட்டர் எழுதி வச்சு சூசைட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி எறும்பு பயத்தினால நான் சூசைட் பண்ணிக்கிறேன்னு சொல்லி. ஸோ பயம் அப்படின்னா நம்ம டேர்ம்ஸ் என்ன யூஸ் பண்ணுவோம்னா ஃபோபியா அப்படின்னு சொல்லுவோம். சில பேருக்கு இந்த மாதிரி இன்செக்ட்ஸ், இந்த மாதிரி பூச்சிகள், எறும்புகள் பார்த்தா பயம் இருக்கும். இதை வந்து மெர்மோகோஃபோபியா அப்படின்னு சொல்லுவோம். சில பேருக்கு அனிமல் பார்த்தா பயமாக இருக்கும். ஸோ நாய், பூனைன்னு எதை பார்த்தாலும் பயமாக இருக்கும். இன்னும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா இடி, மின்னல் இந்த சவுண்டு கேட்டாலே பயந்து வீட்டுக்குள்ளே ஓடிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி சவுண்டு கேட்டால் பயமாக இருக்கும். ஸோ இந்த நாய்ஸ்னால் சத்தத்தினால பயம் வர்றதை வந்துட்டு நம்ம ஃபோனோஃபோபியா அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் சில பேருக்கு வந்து ஏதாவது லைட்டு அதிகமாக இருக்கும் போது அதை பார்த்தா பயம் வரும். ஸோ இந்த மாதிரி பயங்கிறது நிறைய டைப்ஸ் ஆஃப் பயம் இருக்குது. இதெல்லாமே நம்ம லாஸ்ட்டாக நம்ம ஃபோபியா அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா இருட்டை பார்த்தா பயமாக இருக்கும். ஸோ இருட்டில் வெளியில் நைட்டில் தனியாக போக மாட்டாங்க. இருட்டை பார்த்தா பயமாக இருக்கும். லாரன்ஸ் நடித்த படம் முனி, காஞ்சனா இந்த படத்தெல்லாம் கூட பார்த்துருப்பீங்க. அவர் வந்து தனியாக நைட்டில் வெளியே எழுந்திரிச்சு போக மாட்டார். அவங்க அம்மா வந்து ரெஸ்ட் ரூம் போனால் கூட அவங்க அம்மாவை கூப்பிடுவார். ஸோ ஒரு இருட்டை பார்த்தா பயம். நிறைய பேருக்கு தனியாக இருக்கிறதே பயம் இருக்கும். யார் கூடயா இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ நைட்டில் நாங்கள் தனியாக இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி தூங்காமல் இருக்கிறவங்களையும் நிறைய பேர் பார்க்குறோம். ஸோ இதெல்லாமே வந்து சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம். ஸோ பேசிக்காக நம்ம உடம்புல சில வகையான வைட்டமின்ஸ் குறைவுனால நம்மளுக்கு சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதில் வந்து விட்டமின் B12 ரொம்ப முக்கியம். இது வந்து சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம். நம்ம நர்வஸ் சிஸ்டம் நல்லா இருக்கிறதுக்கு இது ரொம்ப தேவை. இது நார்மலாகவே வந்துட்டு ப்ளட் டெஸ்ட்டில் பார்க்கலாம். B12 எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணிக்கலாம். பிலோ 200, 100 இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் வர்றதுக்கோ டிப்ரெஷன் வர்றதுக்கோ சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஹார்மோனல் இம்பேலன்ஸில் பெண்களுக்கு இது ரொம்ப அதிகமான சான்சஸ் இருக்குது. ஹார்மோனல்ஸ்னால் இப்போ ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான் இந்த மாதிரியான ஹார்மோனல் இம்பேலன்ஸில். ஸோ ஹார்மோனல் இம்பேலன்ஸ் பெண்களுக்கு எப்போ அதிகமாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீமென்ஸ்ட்ரல் சிம்டம்ஸ்லேயும் அதிகமாகலாம். சம்டைம்ஸ் வந்து ப்ரெக்னென்சி டைம்லேயும் சரி, லாக்டேஷன் டைம்லேயும் சரி, கர்ப்பிணி காலத்துலேயும் பாலூட்டும் தாய்மார்களுக்கும் இந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த நேரங்களில் அவங்களுக்கு இந்த மாதிரியான சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் வர்றதுக்கு ரொம்ப சான்சஸ் அதிகம். ஸோ சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஏதாவது பார்த்தா நமக்கு ஒரு பயம் இருக்குது அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ப்ளட்டில் உங்களோட வைட்டமின்ஸ் செக் பண்ணிக்கோங்க. அதே போல் ஹார்மோனல்ஸ் ஃபீமேல் செக் பண்ணிக்கோங்க. மேல்ஸாக இருந்தால் சைக்காலஜிக்கலாக என்ன பிரச்சனை இருக்கோ அதுக்கான ப்ராப்பரான நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணி ட்ரீட்மெண்ட் அண்ட் நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி இருந்தால் அதுக்கான நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட்டே எடுத்துக்கணும். தென் சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து அது வந்து புரிய வைக்கணும். எதனால் இந்த பிரச்சனை இருக்குது உங்கள் உடலில் அப்படின்னு சொல்லி புரிய வச்சு அதுக்கான நியூட்ரிஷனும் தென் சப்ளிமெண்ட் இதெல்லாம் கொடுக்கும்போது சரியாகும். சவுண்ட் அதிகமாக கேட்கும்போது பயம் இருக்குன்னா இதை ஃபோனோஃபோபியா அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் சில பேருக்கு வந்து லைட்டை பார்த்தா லைட் சென்சிட்டிவிட்டி அதிகமாக இருக்கும். இது வந்து ஃபோட்டோஃபோபியா அப்படின்னு சொல்லுவோம். அனிமல்ஸ் பார்த்தா பயமாக இருக்கிறது ஜூனோஃபோபியா அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி பயம் ஏதாவது ஒரு விஷயத்தில் இருக்குது அப்படின்னாலே உங்களுக்கு வந்து சைக்காலஜிக்கலாக நம்ம ட்ரீட்மெண்ட் தேவை. அதே போல் நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி இருந்தாலும் இது வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பெண்கள் அப்படிங்கும்போது ஹார்மோனல்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கா, கண்டிப்பாக ஹார்மோனல் இம்பேலன்ஸ் யாருக்கு இருக்கும், தைராய்டு டிசீஸ் இருந்தாலும் PCOD இருந்தாலும் இருக்கும். அதுபோல் இந்த ப்ரீமென்ஸ்ட்ரல் சிம்டம்ஸ் இருக்கவங்களுக்கும் இருக்கும். ப்ரீமென்ஸ்ட்ரல் அப்படின்னா மென்சஸ் வர்றதுக்கு 1 வீக் முன்னாடி சில சிம்டம்ஸ் ஹார்மோனல் சேஞ்சஸ்லாம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் போஸ்ட் மெனோபாசல்லையும் இந்த மாதிரியான சிம்டம்ஸ் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. சைக்காலஜிக்கலாகவும் சரி, நியூட்ரிஷனாலும் சரி, இதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கும் மூலமாக இந்த மாதிரி பயத்துலேருந்து நம்ம விடுபடலாம். இதுக்காக சூசைட் பண்ணுற அளவுக்கு போக தேவையில்லை. இன்னும் சில கேசஸ்லாம் பார்க்கும், உடலில் எந்த பிரச்சனையுமே இருக்காது, ஆனால் எனக்கு ஏதோ ஒரு நோய் இருக்குது அப்படின்னு நினச்சி பயந்துட்டுருப்பாங்க. ஸோ இல்லை அப்படின்னா ஒரு புக்கு படிக்கும்போது ஏதோ ஒரு நோய் பற்றி படித்தாலோ இல்லை யாருக்காவது ஏதாவது நோயோடு அவங்க இருக்கிறத பார்த்தாலும் எனக்கு இந்த நோய் இருக்குமோ அப்படின்னு ஒரு பயமும் வரும். இதெல்லாமே சைக்காலஜிக்கல் பிரச்சனை. இதுக்கு நீங்கள் ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. தென் ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணி ஆரம்ப நிலையிலே இதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. இன்னும் ஒரு கேஸ் கூட நாங்கள் பார்த்தோம். அதில் என்னென்னா எக்ஸ்ட்ரீம் ஹேர் ஃபால்னால் சூசைட் பண்ண ஒரு டீனேஜரையும் பார்த்தோம். சில பேருக்கு ஹைட்டான இடங்கள் பார்த்தா பயமாக இருக்கும். ஹில் ஸ்டேஷன் பார்த்தாலே வந்துட்டு பயம் இருக்கும், வாமிட் வரும், மயக்கம் வரும், இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கா. கண்டிப்பாக டிரைவிங் பண்ணும்போது நான் ஹில் ஸ்டேஷன்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உயரமான இடங்களை பார்த்தாலே மயக்கம் வருது, தலை சுற்றுதுன்னு சொல்லுவாங்க.
ஸோ பயம்ங்கிற விஷயம் உங்களுக்கு எந்த காரணத்தினால இருக்குது அப்படிங்கும்போது எந்தெந்த விஷயங்களுக்கு இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் அப் பண்ணி நிறைய பேர்கிட்ட பேசணும். கண்டிப்பாக டாக்டரை கன்சல்ட் பண்ணி அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. சைக்காலஜிக்கலாகவும் சரி அல்லது நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி இருந்தாலும் அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது இதிலேருந்து முழுமையாக நீங்கள் குணமடையலாம். இதுக்கான தீர்வு தற்கொலை அல்ல.